ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக அடர்த்தியாக வளர்ந்துட்டு இருந்த நம்மளோட பன்னீர் திராட்சை கொடி இந்த வெயிலால் திடீர்னு பட்டு போய் மொத்த இலையும் கொட்டி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே துளிர் வச்சு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக முட்டை மாதிரி வளர்ந்துருந்தது. இது மொட்டு தானான்னு தெரியாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 10 நாள் கழித்து பார்ப்போன்னு பார்த்தேன், லைட்டாக மொட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கடுத்து ஒரு 10 நாளில் இதுதான் திராட்சையோட மொட்டுன்ற மாதிரி அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருந்தது. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பூத்தோடனே எப்படியும் பிஞ்சு பிடிச்சிருன்ற நம்பிக்கையில் நான் சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பூவும் உதிர்ந்து கிடக்குது. உதிர்ந்து தான் போயிருக்கா இல்லை பாலினேஷன் ஆகி குட்டி குட்டி பிஞ்சாக இருக்கான்னு எனக்கே தெரியல. என்னன்னு விசாரிச்சா அடித்த காற்றுக்கு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு 3 நாள் கழித்து பார்ப்போன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. அந்த இடத்துல இருந்த இடமும் தெரியல, தடமும் தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கை கெட்டினது வாய் கெட்டலன்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்த வாட்டியாச்சும் பிஞ்சு பிடிக்குதான்னு பார்ப்போம்.